கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளின் கூட கர்த்தா மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ரகசியத்தை இங்கே யோவான் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அந்த காரியத்தை தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனம் சொல்லுகிறது, அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அப்படின்னா இங்கே என்ன சொல்லப்படுனா, அந்த 7 இடி முழக்கங்கள் சொன்ன காரியத்தை நீ எழுத வேண்டாம், அதை முத்திரை போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 7 இடி முழக்கங்களும் என்ன சொல்லியிருக்கும், ஏன் அதை முத்திரை போட சொல்லுகிறார் என்பதை குறித்து தான் நாம் இந்த நாட்களிலே பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் அப்படியே கீழே வாசித்து வருவோமானால், சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. அந்த தேவ ரகசியத்தை தான் அந்த 7 இடிகளும் அங்கே முழங்கி இருக்கிறது. அது என்ன? இனி காலம் செல்லாது. கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் நம்ம. இனிமேல் காலம் செல்லாது. ஆகவே அங்கே என்ன சொல்லுகிறது? அந்த 7 இடி முழக்கங்களும் சொன்ன காரியம் என்ன? அங்கே வசனம் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அது என்ன தேவ ரகசியம்? அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற பொழுது நடைபெற போகிற அந்த ரகசியம் என்ன என்றுதான் இந்த நாட்களிலே நம்ம சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். என்ன தீர்க்கதரிசிகள் மூலமாக, அவருடைய ஊழியக்காரர் மூலமாக என்ன சுவிசேஷமாய் இந்த பூமியிலே இந்த 2000 வருடமாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால், மனம் திரும்புங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் வழியிலே நடவுங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்பதைத்தான் இந்த 2000 வருடமாக இந்த பூமியிலே உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கே சொல்லப்படுகிறது, 7ஆம் தூதனுடைய அந்த நாட்களிலே அந்த தேவ ரகசியம் நிறைவேறும். அது ஏன் இந்த 7ஆம் தூதனுடைய நாட்களிலே அந்த தேவ ரகசியம் நிறைவேறும் என்றால், அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்து மேகங்கள் மேலே வரப்போகிறார். இதுதான் அந்த ரகசியம். அது 7ஆம் தூதன் தானா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் 1 தெசலோனிக்கேயர் 4:15 இப்படியாக சொல்லுகிறது. அதை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும். அங்கே 7 மொத்தம் 7 எக்காலம் ஊதப்படும்.
அதில் 7ஆம் தூதனுடைய சத்தம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லுகிறது பிரதான தூதன். அப்போ 7 தூதர்களில் பிரதானமான தூதன் யாருன்னா அந்த 7ஆம் தூதன் தான். அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற பொழுது இங்கே தெசலோனிக்கேயில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கே அந்த பிரதான தூதன் 7ஆம் தூதன். ஆகவே அந்த எக்காலம் கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேகங்கள் மேலே வருவார். நாமும் அவருடைய கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடனே கூட இருப்போம். இதில் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மட்டும் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருடனே கூட மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய கூட இருப்போம் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்கள், அங்கே ஒரு ரகசியம், அதை முத்திரை போடுன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் தெசலோனிக்கேயிலே ரகசியம் என்று சொல்லுகிறார். இங்கேயும் பாருங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தை இப்படியாக சொல்லுகிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க என்றைக்குமே நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும். இங்கேயும் பாருங்கள், கடைசி எக்காலம் தொனிக்கும் போது 7 எக்காலம் மொத்தம். அதில் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கேயும் பாருங்கள், கடைசி எக்காலம் அந்த ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இருக்கிற வண்ணமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறதில்லை. நம்மை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். எல்லாமே ஒரு இமை பொழுதில் நடந்து முடிந்துவிடும். ஆகவே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்பட்டு நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்பொழுது எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு கர்த்தருக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7 இடி முழக்கங்கள் சொன்ன அந்த காரியம் என்னவென்றால், அதை முத்திரை போடு என்று சொன்னார். அந்த முத்திரை போடப்பட்ட காரியம் என்னவென்றால் இந்த ரகசியம்தான். தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தம்முடைய ஊழியர்காரருக்கு சுவிசேஷமாய் அறிவித்த அந்த காலம் நிறைவேறுகிற அந்த காலம். அதுதான் புதிய ஏற்பாட்டின் சபையினுடைய அந்த இறுதி காலமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த அதிகாரத்தோடு அந்த வசனத்தோடு புதிய ஏற்பாட்டினுடைய சபையினுடைய காரியங்கள் முடிவடைந்து விடுகிறது. நீங்கள் அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் காரியமே வேறு விதமாக போய்கொண்டிருக்கும். அதுக்கு பின்பு யூதர்களுடைய காலம், அதுக்கு பின்பு 1000 வருஷ அரசாட்சி அப்படியாக வந்துவிடும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு இதற்கேற்றாற்போல் நாம் கடைசி காலத்தில் வந்துவிட்டோம். இறுதி நாட்களில் இருக்கிறோம். கடைசி எக்காலம் தொனிக்கப் போகிறது. அந்த கடைசி எக்காலம் யாருக்கு மட்டும் கேட்கும் என்றால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் இருக்கிறவர்களுக்கும் அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மறுரூபமாக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கூடவே மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடனே கூட இருப்போம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.